ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தஷினிஸ் vlogs. எங்கள் அம்மா வேர்க்கடலை சட்னி செய்கிறாங்க. அது எப்படி செய்யுது நம்ம பார்க்கலாம். முதல்ல நம்ம வேர்க்கடலையை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அதை நல்லா புடச்சி எடுத்துக்கலாம். மிக்சியில் வந்துட்டு தேங்காய் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பச்சை மிளகா போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா வந்துட்டு கொஞ்சம் வேர்க்கடலை நம்ம புடச்சி எடுத்தோம்ல, அந்த வேர்க்கடலையை போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிட்டு மிக்சியில் நல்லா அரைச்சிடலாம். அப்புறமா ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அடுப்புலேருந்து இட்லி எடுத்தாச்சு. இப்போ இட்லி எப்படி இருக்குது பாருங்கள். இப்போ கடாயில் நம்ம வந்துட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் கடுகு போட்டுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்துட்டு உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். உளுத்தம்பருப்பையும் நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதக்கிக்கணும். அது கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகணும். அடுத்த இதில் வந்துட்டு நம்ம வந்துட்டு கருவேப்பிலை போட்டுக்கணும். இப்போ ஓகேங்களா, உளுத்தம்பருப்பு போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு அது நல்லா வதக்கிக்கணும். வதக்கிட்டோடனே நெக்ஸ்ட்டு நம்ம கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டோடனே தான் அது டேஸ்ட்டாக வரும். கருவேப்பிலை போட்டாச்சு. அது நல்லா வதக்கணும். நல்லா வதக்கணுன்னா அது கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகணும். அது சேஞ்ச் ஆகிட்டோடனே நம்ம வந்துட்டு நெக்ஸ்ட்டு அந்த நம்ம சட்னி செஞ்சுருப்போம்ல, அதில் வந்துட்டு நம்ம இதை போட்டுக்கலாம். நம்ம போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு நல்லா இது போட்டோடனே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்போ தான் வந்துட்டு அது எல்லாமே இதுவாகும், மிக்ஸ் ஆகிக்கும். அப்போ நெக்ஸ்ட்டு வந்து இட்லி நம்ம எப்படி எடுக்கலாம். இட்லி எடுத்தாச்சு. ஒரு இட்லி எடுத்தாச்சு. நல்லா அழகாக வந்திருக்கு இட்லி. ரொம்ப சூப்பராக வந்திருக்கு இட்லி. நம்ம தட்டில் வந்துட்டு இட்லி வச்சுக்கலாம். இட்லி வச்சுட்டோன்னே நம்ம சட்னி வந்துட்டு இதில் வச்சு சாப்பிட்டு பார்க்கலாம். எப்படி இருக்குது சொல்கிறேன். சாப்பிட்டு பார்க்குறேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. சூப்பராக இருக்குது.